ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எச் சமையல் அண்ட் பிளாக். எல்லோரும் நல்லா இருக்க வேணும்னு கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி அன்னாசி பழத்தை வச்சு 2 வகையான ஸ்மூத்தி செய்து காட்ட போகிறேன். அதுக்கு முதல் நீங்கள் இன்றைக்கு தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு நிறையவே சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அன்னாசி பழ ஸ்மூத்தி செய்கிறதுக்கு நல்ல பழுத்த அன்னாசி பழமாக ஒரு பழம் எடுத்துருக்கிறேன். அன்னாசி பழத்தை நீங்கள் வெட்டி சாப்பிட்டு பாருங்கள். அது நல்ல இனிப்பாக இருந்தால் அதில் செய்யுங்க, நல்லாயிருக்கும். இப்போ அன்னாசி பழத்தை மேலுள்ள தடலை கட் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக அன்னாசி பழத்தோட தோலை கட் பண்ணி எடுப்போம். நாங்கள் முழுசாக கட் பண்ணி எடுக்கிறத விட இப்படி 2ஆக கட் பண்ணினோம்னா கஷ்டம் இல்லாமல் தோலை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் உங்களுக்கு காட்டுற இந்த கருப்பாக இருக்கிற ஹோலை நாங்கள் கட் பண்ணி எடுத்துடணும். அது இருந்துச்சுன்னு சொன்னால் தான் நாக்கெல்லாம் கடிக்கும். அதை கட் பண்ணி எடுத்துட்டோம்னா எங்களுக்கு நாக்கில் எந்த ஒரு கடிக்குமே வராது. இப்போ ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இனி இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுக்கிறேன். அன்னாசி பழ துண்டுகள் எல்லாமே சின்னதாக கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற அன்னாசி பழ துண்டு எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்மூத்தி குடிக்கும்போது அங்கங்கே கடி போடணுமெண்டா கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுங்க. நான் நல்ல நைஸாக தான் நிறைக்க போகிறேன். இப்போ 5-6 கட்டி ஐஸ் க்யூப் ஆட் பண்ணுறேன். ஐஸ் க்யூப் ஆட் பண்ணுறதால நல்லா க்ரீமியாக ஸ்மூத்தி மாதிரி வரும். தேவைக்கேற்ப சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த அன்னாசி பழம் நல்லா இனிப்பாக இருக்கிற வடிவாக நான் அதுக்கேற்ற மாதிரி இனிப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். இனி இதை நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள் இவ்வளோ க்ரீமியாக அரைப்பட்டு வந்திருக்காண்டு. ஐஸ் க்யூப் போடுறதால நல்ல க்ரீமியாக வரும். இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துருக்குறேன். அந்த கிளாஸில் 4-5 துளி தேசிக்காய் புளி ஆட் பண்ணுறேன். தேசிக்காய் புளி ஆட் பண்ணுறதால இதோட சுவை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சுவையாக இருக்கும். இப்போ இந்த தேசி புளியிலே நான் அடித்து வச்சுருக்கிற பைனாப்பிள் ஸ்மூத்தியை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஜூஸாக குடிக்கணுமெண்டா ஐஸ் க்யூப்புக்கு பதிலாக நீங்கள் ஐஸ் தண்ணியை ஆட் பண்ணி அடிங்க. இப்போ நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ முதலாவது வகை பைனாப்பிள் ஸ்மூத்தி ரெடி ஆகிட்டு நல்லா ரிச்சாக இருக்கும், நல்லா க்ரீமியாக சட்டப்படி இருக்கும். 2வது வகையான பைனாப்பிள் ஸ்மூத்திக்கு ஒரு கிளாஸில் பைனாப்பிள் ஸ்மூத்தி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஆரஞ்சு பிடிக்கும்னு சொன்னால் பைனாப்பிளோட ஆரஞ்சையும் ஆட் பண்ணி அரைச்சிடுங்க, அதுவும் நல்லா இருக்கும். அன்னாசி பழ ஸ்மூத்திக்கு மேலே உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி வெனிலா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணுங்கள். வெனிலா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணினா நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் நல்லாவும் இருக்கும். நீங்கள் மிக்சியில் அன்னாசி பழத்தை அரைக்கும் போதே ஐஸ்கிரீமையும் போட்டு அரைச்செடுக்கலாம், அதுவும் நல்லா இருக்கும். ஸ்மூத்தி குடிக்கும்போது உங்களுக்கு அன்னாசி பழம் கடிபடணும்னா கொஞ்சம் அன்னாசி பழத்தை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு குடிங்க. அடிக்கிற வெயிலுக்கு குளுண்டு 2 வகையான அன்னாசி பழ ஸ்மூத்தி செய்து காட்டியிருக்கிறேன். நீங்களும் இது போல் செய்து பாருங்கள். செய்து பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோவை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.